வெல்கம் டு வியோனா டாக்கிஸ் எபிசோட் 12. சிக்கனத்தை கற்றுக் கொடுக்கும் தாய். பிலிப்பைன்ஸ்ல வாழ்ந்து வர குடும்பம். இந்த கதையோட ஹீரோயின் பேர் யூப்ரசீனா. இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்காரர் இவங்களை விட்டு போயிடுறாரு. இவங்க தனி ஆளாதான் அந்த ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு வராங்க. இந்த தம்பதிக்கு 3 பிள்ளைங்க. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தன் பணம் சம்பாதிச்சு தன்னோட குடும்பத்தை வழி நடத்திட்டு வராங்க. சிக்கனமா எப்படி வாழணும்ன்ற சவாலையும் யூப்ரசீனா எதிர்கொள்றாங்க. அப்படி சிக்கனமா செலவழிச்சுதான் குடும்பத்தை நடத்தி வரும்போது கையில இருக்கிற பணத்தை செலவு செய்யறத பத்தியும் அத பிள்ளைங்களுக்கு அவங்க கத்து தராங்க. எடுத்துக்காட்டா நம்ம சொல்லணும்னா அவங்களோட லைஃப்ல தங்களோட பசங்க என் அம்மா எனக்கு இதை வாங்கி கொடுன்னு கேட்டா மூஞ்சிக்கு நேரா பட்டுன்னு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களாம். நீ வாங்கிக்கோ, இந்த ஒரு பொருள் வாங்குறதுக்கு தான் நம்ம கிட்ட காசு இருக்கு, உனக்கு வேணும்னா நீ வாங்கிக்கோ, ஆனா இந்த வாரம் நம்ம சாப்பாடோட சாப்பிடுறதுக்கு இறைச்சியும் காய்கறியும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் பக்குவமா. இத பிள்ளைங்க புரிஞ்சுட்டு அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுட்டு வேண்டாமா நம்ம சாப்பாட்டுக்கு தேவையானதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களும் அவங்க அம்மாவுக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பாங்களாம். பொதுவா பணத்தை சிக்கனமா எப்படி செலவு செய்யணும் அப்படின்ட்டு சொல்றது ஈஸி, ஆனா அதை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். முக்கியமா அப்பா அம்மா நம்மளுக்கு பேக்கெட் மணி கொடுக்குறாங்க. அது நம்ம சம்பாரிச்சோம்னா தெரியும் அந்த பணத்தை நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கையில கிடைக்குதுன்ட்டு. ஈஸியா பேக்கெட் மணில வரவும் நம்மளுக்கு அது தெரிய மாட்டுது. ஆனா என்னைக்குமே சிக்கனம் தான் சிறப்பு தரும் நம்மளுக்கு. அத இந்த அம்மா மூலமா சிக்கனத்தை பத்தி நம்ம இந்த கதையில கத்துக்கிறோம். எனக்குமே இந்த மாதிரியான இன்சிடென்ட்லாம் நான் சின்ன ஏஜ்ல நடந்திருக்கு. நாங்க ரொம்ப கஷ்டப்படும் போது நான் கேக்குற பொருளை வாங்க முடியாத சூழ்நிலை எனக்கும் நடந்திருக்குது. உங்களுக்கும் இதே மாதிரி இன்சிடென்ட் நடந்திருந்தா உங்களோட இன்சிடென்ட் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீ உலகில் சுடர் விட்டு ஒளி வீச தன்னை திரியாக உருக்கி கொள்பவள் தான் தாய். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்களோட தேவையெல்லாம் விட்டுட்டு அவங்களதையும் நம்மளுக்கு கொடுக்குறவங்க தான் நம்ம அம்மா. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.